வெற்றி வெற்றி ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே ஒரே ஒரு துருவமாக இருந்த இரண்டு நபர்கள் தற்போது இருவேறு துருவங்களாக பிரிஞ்சு கிடக்கிறார். இரண்டு பேருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒன்றுதான். ஆனால் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் வேற வேறையாக இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பதவி ஆசை, பதவி வெறி. எனக்கு அதிமுகவிலே பொதுச்செயலாளர் பதவி வேண்டும், நான் தான் உச்சகட்ட பதவியில் இருக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் அவர்கள் மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னொரு நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இறந்து விட்டார், அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு அதிமுகவுடைய நிரந்தரமான பொதுச்செயலாளர் பதவி அவருக்கு என்று ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு. அது மட்டுமல்லாமல் இரட்டை தலைமை என்பது அதிமுகவிலே இருந்தால், அதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இரண்டு பேருமே இருவேறு முடிவுகளை எடுக்கிறாங்க, அது அதிமுகவிற்கு நல்லதல்ல. ஒற்றை தலைமை இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி 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 மேல் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினாங்க. அன்றையிலிருந்து அதிமுக அனைத்து தேர்தல்களுமே தோல்வி. அதே போல இரண்டு இடைத்தேர்தல்களையும் புறக்கணித்து விட்டது. மூன்றாவதாக இப்படியே நிலைமை போனால் 2026 சட்டமன்ற தேர்தலை கூட புறக்கணிப்பார்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் தமிழக மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலும் ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு முன்னதாகவே ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது தேடி வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகிக்கொண்டு, அதாவது ஓபிஎஸ் அவர்களின் மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்கு தான் அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு. எடப்பாடி பழனிசாமி நேர்மையான முறையிலே தேர்தல் வைத்து பொதுச் செயலராக வர கிடையாது, வழியிலே பொதுச் செயலராக ஆகியிருக்கிறார். அவரை பொதுச் செயலர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தேர்தல் ஆணையத்துக்கும் சரி நீதிமன்றத்துக்கும் சரி நமது ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களின் மூலமாக வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதாகவும், அந்த வழக்கிலே நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்பது கிடையாது, 2026 வரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் அப்படிங்கிற தீர்ப்புகள் என்பது நீதிமன்றத்தின் மூலமாக மிக விரைவாகவே, அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளாகவே வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் உடைய தரப்பு வழக்கறிஞர், அதாவது மூத்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு தகவலை நேற்று தினம் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களிலே ஓபிஎஸ் பக்கம் காற்று என்பது வீச ஆரம்பித்து விட்டது, ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது வரப்போகிறது அப்படிங்கிற தகவலையுமே நமது அதிமுக ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.